கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம். 1 சாமுவேல் 10வது அதிகாரம் 7ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியை பாருங்கள். சமயத்திற்கு ஏற்றபடி நீ செய், தேவன் உன்னோடே இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பெரிய வார்த்தை, சமயத்திற்கு ஏற்றபடி நீ செய். நீ எந்த சமயத்துல எதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஞானம் வேணும். எதை எப்பப்போ செய்யணும் அப்படிங்கிற ஒரு விவேகம் வேணும். அந்த சமயத்திற்கு ஏற்றபடி செய்யக்கூடிய ஞானம் இருந்தாலே உண்மையாகவே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எதற்கடுத்தாப்புல என்ன, எதை எப்போ செய்யணும், இதை நம்ம தெரிஞ்சுக்கிடணும். இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, நீ சமயத்திற்கு ஏற்றபடி செய், நான் உன் கூட இருப்பேன். ஆண்டவர் நம்ம கூட இருந்தார்னா சமயத்திற்கு ஏற்றபடி செய்யும் பொழுதெல்லாம் அவருடைய ஒத்தாசை நம்மோடு கூட இருக்கும். அவருடைய ஒத்தாசை நம்மோடு கூட இருக்கும். நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் நம்மை சமயத்திற்கு ஏற்றபடி செய் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ அவருடைய பலத்துல நம்ம சமயத்திற்கு ஏற்றபடி செய்யும் பொழுது ஆண்டவர் துரிதமாய் செயல்படுவார், ஞானமாய் செய்யக்கூடிய கிருபை தருவார். நாம் செய்வதெல்லாம் வாய்க்கக்கூடிய அளவிலே ஆண்டவர் காரியத்தை நடப்பிக்கத்தக்கதான பலனை தந்து ஆண்டவர் நம்மை வழி நடத்துவார். நான் இப்படிதான் செய்வேன் அப்படின்னு கிடையாது. சமயத்திற்கு ஏற்றபடி எந்த சமயத்துல எதை செய்யணும் அதுதான். ஆண்டவரே, நாங்கள் சமயத்திற்கு ஏற்றபடி செயல்படுத்தக்கூடிய ஞானத்தினால் நீர் எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே என்று நாம் கேட்க வேண்டியது அவசியம். ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பின உடனே சமயத்திற்கு ஏற்ற சகாயரவர், சமயத்திற்கு ஏற்றபடி ஆலோசனை சொல்கிறவர். அவர் சொல்லுகிறார், சமயத்திற்கு ஏற்றபடி செய். ஆண்டவரே, நாங்கள் அதை செய்யத்தக்கதான கிருபைகளை தாரும் என்று கேட்போமா? நல்ல ஆண்டவரே, சமயத்திற்கு ஏற்றபடி செய்து உம்மை மகிழ்விக்க எங்களுக்கு பலன் தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.